பன்னீரில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தம்பி கொடுத்தாச்சு. பேலன்ஸ் பன்னீர் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா கிரேவி மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான ஆனியன், கேப்சிகம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஆனியனை மட்டும் பெரிய பெரிய க்யூப் மாதிரி கட் பண்ணணும். பன்னீரையுமே நம்ம வந்து குட்டி குட்டி க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மில்கி மிஸ் பன்னீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னென்னு தெரில, எங்கள் பசங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னீர் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் ஆனியன் இதெல்லாம் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த வட்டம் எதுவுமே அரைக்கவே இல்லைங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்னால் வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் லவங்கம், பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் ஆனியன் வந்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்கணும். அப்புறம் தான் கேப்சிகம் சேர்க்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பன்னீரை சேர்த்துலாம். பன்னீரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூரான எண்ணெயில் தான் நான் செய்வேன் எப்போவுமே. என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நான் பன்னீரை சேர்த்துட்டு நான் சேர்த்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் சேர்த்தேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை தான் சேர்த்தேன். சாப்பாடுக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு கிரேவி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் குக்கானால் போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நல்லா குக்காகி இந்த மாதிரி தான் க்யூபாக இருக்கும். இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் வந்துட்டு எல்லாத்துக்கப்புறம் வந்து கடைசியில் கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.